நம்மளோட மாற்றி யோசி சேனலில் என்னோடய ஃபஸ்ட்டு விலாக் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு விலாகே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காலையிலேருந்து ரொட்டீன் வந்து எப்படி இருக்குன்றதான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து அப்படி வீடியோக்குள்ளே போயிடலாமா, பேசிக்கிட்டே வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து டீயோ காஃபியோ வந்து போட்டு கொடுத்துட்டு அடுத்த ரொட்டீன் வந்து கிளாத் வந்து வாஷ் பண்ணுறது தான். இப்போ குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால அப்படியே ரொட்டீன் வந்து மாறிடுச்சு. சப்போஸ் அவங்க ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல் அனுப்புனதுக்கப்புறம் தான் இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து ஆரம்பிப்பேன். இப்போ வீட்டில் இருக்கிறதுனால எல்லாருமே கொஞ்சம் பொதுவாகவே வந்து லேட்டாக தான் எழும்புறோம். அது எந்திரிச்சோமே டீயோ காஃபியோ தான் வந்து கேட்குறாங்க. அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா மழை டைம் அப்படின்றனால கன்ஃபார்மாக வந்து வீட்டில் வந்து டீயோ காஃபியோ தான் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து போட்டு கொடுத்துட்டு மிஷினில் வந்து துணி போட்டுறது. மிஷினில் வந்து நான் தினமும் துணி போடுவேனா கண்டிப்பாக வந்து கிடையாது. நான் வந்து எப்போவுமே இந்த ரெய்னி சீசனில் மட்டும்தான் வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ சம்மர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கையிலேயே வந்து துவைச்சி காய போட்டுருவேன். ஏன்னா நல்லா வெயில் அடிக்கும், சூப்பராக வந்து காஞ்சிரும். இப்போ வந்து நமக்கு சம்மராக இருந்தாலுமே எல்லா ஊர்லேயும் இப்போ மழை பெய்யுது இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம ஊர்லேயும் வந்து மழை வந்துட்டுருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து எந்திரிச்சு துணியை வந்து மிஷினில் வந்து போட்டுருவேன். போட்டுட்டு கொஞ்சம் காய போட்டோம் அப்படின்னா டக்குன்னு மழை வரதுக்குள்ளே வந்து எடுத்துடலாம். மிஷினில் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து காஞ்சிரும். அதுக்காக தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்லாம் வந்து நீட்டாக வந்து எடுத்து வச்சுட்டு மடித்து வச்சு அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சுருவேன். ஏன்னா வந்து தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே வந்து போட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்தே அந்த நம்மளுடைய ரொட்டீனை வந்து அப்படியே வந்து கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அது வேலை பண்ணுற மாதிரியே வந்து இருக்காது. அது வந்து ஒரு ரொட்டீனுங்கிறப்போ நமக்கு அது வந்து ஈஸியாக வந்து மாறிடும். அதை அப்படியே போட்டுட்டு நெக்ஸ்ட்டுன்னு போகும்போது ஐயோ இந்த ஒர்க் இருக்கா அந்த ஒர்க் இருக்கான்ற மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே இது வந்து ப்ராப்பராக நம்மளோட ரொட்டீன் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய வேலையாக வந்து தெரியாது. ஸோ நான் வந்து பெட்ஷீட்லாம் நீட்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் பண்ணுறதுக்கு வந்து வருவேன். இன்றைக்கி நம்ம ஊரில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா கம்மங்கூழ் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ அதனால் கம்மங்கூழும் வீட்டில் ஆல்ரெடி வந்து அந்த வத்தல் இதெல்லாம் வந்துருக்கு. அதெல்லாம் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து சாப்பிட்டுக்குவாங்க. சரி, ஓகே. நான் வந்து இடையில ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்னை பற்றி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆனதுலேருந்தே பார்த்திங்கன்னா வீட்டில் தான் வந்திருக்கேன். பிஃபோர் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் போனேன். ஆனால் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து மேரேஜ் ஆகி ஒரு 2 மந்த்ஸ்லேயே கன்சீவ் ஆனதுனால நான் வந்து எந்த ஜாப்புமே போகல, வீட்டில் தான் வந்திருக்கேன். ரொட்டீனாக ஒரு 4 இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேபி, அப்புறம் ஒரு 1 இயர் கேப், அப்புறம் வந்து செகண்ட் பேபி, இப்படியே அந்த லைஃப் வந்து ஓடிட்டு. ஸோ பெருசாக வந்து நமக்குன்னு வந்து எந்த தேடலும் இல்லை, எதுவும் வந்து தோணலை. ஏன்னா அப்போ அந்த டைமில் மேரேஜ் ஆன புதுசில் குழந்த அதை வளர்க்கணும் பார்த்துக்கணும் இந்த மைண்டே தான் வந்திருக்கும். அந்த டைமில் நான் வந்து என்ன கூட சத்தியமாக வந்து கேர் பண்ணிக்கவே இல்லை. ஆக்சுவலி நான் வந்து மேரேஜ் ஆகிறப்போ என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 39 kg இருந்தது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம வந்து டெலிவரி டைமில் எல்லாம் வந்து வெயிட் போடுறது வந்து சகஜம்தான். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்னு கூட சொல்லலாம். பாப்பாவோட டெலிவரிக்கு, அதாவது ஃபஸ்ட்டு பேபி டெலிவரிக்கெலாம் பார்த்திங்கன்னா 75 kg வந்திருந்தேன். அப்புறம் சடனாக வந்து செகண்ட் பேபி அப்படிங்கிறப்போ அந்த வெயிட் வந்து அப்படியே தான் வந்து இருந்தது. செகண்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கே வந்து தோணுச்சு, நம்ம ஏன் வந்து இப்படி இருக்கோம், நமக்குன்னு எதுவும் பண்ணிக்கிறது இல்லை. அதுவும் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நமக்குன்னு எதுவும் பண்ணிக்கவே மாட்டோங்க. இப்போ சப்போஸ் வெளில போகிறோம் இல்லை ஜாப்புக்கு போகிறோன்னா கூட நம்ம எதுவும் கிளம்பி போவோம், நீட்டாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டிலங்கிறப்போ ஒரு நைட்டியை போட்டு அப்படி குழந்தை பார்த்துட்டு சமைச்சிட்டு கிச்சனில் இப்படியே வந்து இருப்போம். இந்த லைஃப் வந்து எனக்கு ரொம்ப போர் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து ஜாப்புக்கு போனதெல்லாம் இப்போ வந்து எனக்கு ஜாப்புக்கு போகாமல் வீட்டில் இருக்கும்போது அதுவும் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அதை நானே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு நான் டிசைட் பண்ணேன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து நம்ம ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து நினைக்கிறோம் வெயிட் லாஸ் வந்து டக்குன்னு பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நல்லா ஹெல்த்தியாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைம் வந்து எடுக்கும். அதாவது எனக்குலாம் ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. ஹெல்த்தியான வயசில் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் அது ஆகும். முக்கியமாக வந்து நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து இருக்காதீங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்களுக்கான ஒரு செல்ஃப் கேர் வந்து எடுத்துக்கோங்க. வாக்கிங் போங்க, இல்லை வெளியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது பக்கத்தில் போங்க, ஒரு ஜூஸ் கடைக்கு போங்க, இல்லை ஏதாவது ஒரு ஷாப்பிங் போங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து போங்க. வீட்லேயே அடைஞ்சு கிடக்காதீங்க. நான் வந்து அப்படி இருக்க போய் தான் நான் வந்து ரொம்ப வந்து டிப்ரெஷனுக்குள்ளே வந்து போயிட்டேன். எனக்கு வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்னடா இது இவ்வளோ வெயிட் போட்டோமேன்ற ஒரு ஃபீல் வந்து வர ஆரம்பிச்சிட்டு அதுவே வந்து எனக்கு பெரிய டிப்ரெஷனாக வந்து மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சாப்பிட்றது, சாப்பிடாமல் இருக்கிறது, அப்புறம் பல சேனல்ஸில் பார்த்து இதை ஃபாலோ பண்ணுறது அதை ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லி ஒர்க் ஆகவே இல்லை. நம்ம ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணுவோம், அப்புறம் வெயிட் லாஸ் ஆகலைங்கிறவும் அதுவே வந்து பெரிய டிப்ரெஷன் ஆயிரும். என்னடா அது நம்ம என்ன பண்ணாலுமே வந்து சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராப்பராக உட்காந்து நானே வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு இந்த டைம் இப்படி பண்ணணும், வாக்கிங் போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், இந்த மாதிரி தான் சாப்பாடு எடுத்துக்கணும்னு சொல்லி ப்ராப்பராக நானே வந்து ஒரு நோட் போட்டு எழுதி வச்சு அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணேங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக நான் வந்து ஃபாலோ பண்ணி நான் ஒரு 73 கேஜிலேருந்து 56 கேஜி வரைக்கும் வந்தேன். என்னோடய ஹைட்டுக்கு அந்த 56 வந்து போதுமானதாக இருந்துச்சு. எப்போவுமே நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு தான் வந்து கரெக்டான வெயிட்டுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அதை வந்து மெயின்டைன் பண்ணாலே வந்து போதும். வெயிட் கூடவும் வேண்டாம், ரொம்ப வந்து லாஸாகவும் வேண்டாம். அதை வந்து மெயின்டைன் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1 இயராக வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து வெயிட்டை வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணேன். இப்போ வரைக்குமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைஸே வந்து எடுத்துக்க மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மில்லட்ஸு அண்டு ஓட்ஸு, கோதுமை இந்த மாதிரி நிறையா வந்து எடுத்துக்கிட்டேன். ரைஸே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து ரைஸ் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அங்கே போனால் வந்து சாப்பிட்டுக்குவேன். மற்றபடி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் ஹஸ்பண்டுக்கு குழந்தைங்களுக்குலாம் பண்ணுவேன். நான் வந்து எனக்கு ஏதாவது சப்பாத்தியோ இல்லை ஓட் சப்பாத்தி இல்லை மில்லட்டில் நிறையா வகை இருக்குல்ல, திணை, சாமை, குதிரைவாலி இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்குவேன். அதை தான் வந்து பண்ணிவிட்டு கிரேவி ஏதாவது வச்சோம் அப்படின்னா ஊற்றி சாப்பிட்டுக்குவேன். இப்போ குழம்பு பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து ரொம்ப எண்ணெய் விடாமல் வந்து சாப்பிட்டுக்குவேன். இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே போதும். ரொம்ப பெரிய ஒர்க் அவுட் பண்ணணும், அப்படி சுத்தமாக சாப்பிடாம பட்னியாக கிடக்கணும் அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது. எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது அது ஒன்று தாங்க. அது இருந்தாலே நம்மளால் எல்லாமே வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 இயர்ஸ் நான் கஷ்டப்பட்டதுக்கு அப்படியே வந்து என் ஆப்போசிட்டாக என்னோடய மிரரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்றது மைண்டில் வந்துருச்சு. ஏன்னா அது பண்ணல அப்படின்னா நான் வந்து நல்லா இல்லை, அழகாக இல்லைன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து அதை பண்ணி எனக்கு மறுபடியும் கண்ணாடியில் பார்க்கும்போது எனக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு உங்களை பிடிக்கணும், போதும். பிடிச்சா போதும், வேறு யாருக்கும் பிடிக்கணும் அவசியமே இல்லை. கண்ணாடியை பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே நம்ம ஃபைன், அழகாக இருக்கும், இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு, நம்ம மனசுக்கு தோணி நம்ம ஹாப்பியாக இருந்தாலே போதுங்க. அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வந்து போகும். அப்போது குண்டாக இருக்கிறவங்கெல்லாம் அசிங்கமாக இருக்காங்களா, ஒல்லியாக இருந்தால் தான் அழகா அப்படின்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. நான் வந்து என்னை பற்றி சொல்கிறேன். அதாவது நான் வந்து ஒல்லியாக இருந்துட்டு சடனாக வந்து குண்டானதுனால எனக்கு வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி வந்துச்சு. ஸோ அதை தான் ஷேர் பண்ணிக்கிறேன். தவிர்த்து சப்போஸ் குண்டாக இருக்கிறவங்கெல்லாம் அழகு இல்லை, ஒல்லியாக இருக்கிறவங்க அழகுன்னு ப்ராமிஸாக சொல்ல வரல. என்னோடய சிச்சுவேஷன் அப்போ நான் வந்து கொஞ்சம் வெயிட் போட்டதுனால, நான் அதனால் பட்ட கஷ்டத்தினால நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சேன். அது மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன் தவிர்த்து மற்ற யாரையும் நான் மெயின் பண்ணல. ஸோ அதனால் தயவுசெய்து யார் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு சில பேர் வந்து இருப்பாங்க. ஆமாம், உனக்கு தான் மேரேஜ் ஆகிட்டு 2 பிள்ளை பெற்றுட்ட, இனிமேல் நீ குண்டாக இருந்தானே, கருப்பாக இருந்தானே, சிகப்பாக இருந்தானே அப்படின்னு சொல்கிறதுக்கு 4 பேர் வருவாங்க. அந்த 4 பேர் என்னை சுற்றி வந்து இருந்தாங்க. இந்த வயசில் உங்களுக்கு எதுக்கு வெயிட் லாஸு? எனக்கு வயசு என்னங்க ஆச்சு? நான் வெயிட் லாஸ் பண்ணுறப்போ எனக்கு 30 தாங்க ஆச்சு. இப்போ 32. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் என்ன பண்ணேன்றதை பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு அப்போ வயசு வந்து 30 தான். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 30 வயசில் தான் மேரேஜே பண்ணுறாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? நான் 30 வயசில் 2 குழந்தை கையில் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்றதுக்காக நான் வந்து நான் வந்து கேர் பண்ணிக்கக்கூடாதா? நான் அழகாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாதா? ஆனால் உங்களை இந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்காமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். நம்மக்கிட்ட வந்து அப்படியா, ஓஹோ, ஆஹோ அப்படிலாம் சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு நம்மளை பற்றி நெகட்டிவாகவே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இதெல்லாம் காதில் போட்டோம் அப்படின்னா நம்ம எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டிங்களா, மற்றவங்க பேசுகிறத காதில் வாங்கவே வாங்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்களே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம லைஃப்பை வந்து அழகாக வந்து மாற்றி காட்டும். ஸோ நீங்கள் இனிமேல் வந்து உங்கள் லைஃப்பில் ஏதாவது பிடிச்ச விஷயத்தை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அது நல்லதாகவே வந்து நடக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நல்ல மோட்டிவேஷனலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.